ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய நெல்லிக்காய் இருக்கிறாங்க. நாட்டு நெல்லிக்காய் அம்மாங்க காட்டு நெல்லிப்பாங்க. ஆனால் அந்த நெல்லிக்காய் தான் பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ நெல்லிக்காய். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை அவிக்கலாம். இது ஒரு இட்லி சட்டியில் நம்ம இட்லிக்கு வைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி அந்த தட்டில் இதை அப்படியே நம்ம பரத்தி விட்டுற வேண்டியதான். 2 தட்டில் அப்படி அதை அடுக்கி வச்சுட்டேன்னா இந்த ஆவிலேயே இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்துருங்க. ஒரு 1/4 மணி நேரம் அடுப்பில் வச்சா போதுங்க. நல்லா வெந்து அது அழகாக வெடிச்சு, அதாவது நல்லா அழகாக வெடிச்சு பிரிஞ்சாலும் வரும். இப்படி வரும்போது அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இது ஆறங்காட்டி நம்ம இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த கடுகு வெந்தயம்லாம் ப்ரிசர்வேட்டிவ் கெட்டு போகாமல் இருக்கும். சீரகம் 1 ஸ்பூன், வத்தல் ஒரு 5-6, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கல்லுப்பு, காயப்பொடி. இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ இந்த சீரகம் மல்லி எல்லாமே இப்படி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு எல்லாமே நல்லா பொன்னியமாக வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். இது ஆறங்காட்டி நம்ம நெல்லிக்காய் ஆற வச்சோம்னா அது நல்லா ஆறிட்டு இப்போ அதை நம்ம இப்படி கையை வச்சு இப்படி எடுத்தாலே அழகாக பூ போல உதிர்ந்து வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உதுத்து எடுத்துக்கலாம். இது வீட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுனால நம்ம பெருசாகவே போட்டாச்சு. இல்லைன்னா கடையில வாங்கினா இதை இன்னுமே 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிடுவாங்க. இப்போ ஒரு பிரேஃபன் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் மட்டும் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் அப்போ தான் ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 100 ml நல்லெண்ணெயாச்சும் ஊற்றணும். அப்படின்னா தான் இதோட நல்ல ஒரு ஃப்ளேவராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 5-6 பூண்டை நல்லா தட்டி எடுத்து இடிச்சு எடுத்து எல்லாம் போட்டலாம். கூடவே அந்த நம்ம ஒரு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம உளுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அந்த எண்ணெய் எல்லா நெல்லிக்காயிலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒன்று போல் எல்லாமே எண்ணெயில் அந்த நல்லெண்ணெயில் ஊறுற மாதிரி எல்லா பக்கமும் ஒன்று போல் கிண்டி வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சோம்ல அதை ஆறிட்டு அதையும் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம். அந்த திரிச்ச பொடியை அப்படி நம்ம இந்த நெல்லிக்காய் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல இதில் அப்படி தட்டிட வேண்டியதாங்க. நம்ம அதை குறைக்கலாம் வேண்டாம். நம்ம அந்த அளவு கரெக்டான அளவு நம்ம திரிச்ச எல்லா பொடியுமே இதை தட்டிட்டு இப்போ நம்ம கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கல்லுப்பு காயப்பொடி அதுவும் இது கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஃபுல்லாக அந்த நெல்லிக்காயில் ஒன்று வர மாதிரி நல்லா கிண்டி கொடுக்கணுங்க. நல்லா ஒன்று போல் எல்லா நெல்லிக்காயிலையும் மசாலா இருக்க மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துடணுங்க. இதை அப்படியே ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஏற்கனவே வேக வச்சு நெல்லிக்காதுன்னு இந்த மசாலா நல்லா ஊறுத அளவுக்கு நல்லா வேக வச்சு அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா செட்டில் ஆனவுடனே ஒரு முன்னாடி ஜார்லேயோ இல்லை ஒரு நம்ம இந்த சைனா பீங்கான் இருக்குல்ல அதுலேயே வச்சு நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாம். பிள்ளைங்க நார்மலாக பெரிய நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க, சின்ன பசங்களாம். அவங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஊறுகாய் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் மாடலில் செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.